அக்கா பையனுக்கு காது குத்துறதுக்காக நாங்கள் திண்டுக்கல் வந்து போயிருந்தோம். அங்கே எடுத்த ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கிளிப் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அங்கே எடுத்து ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். நேச்சர் வைஸ் இது ரொம்ப அழகான ஒரு பாருங்கள், அவங்களுக்கே தெரியும். இந்த ட்ரெஸ்ஸு நீ போட்டேன்னா உனக்கு எடுத்து ஓகே ஓகே ஹைட்டாக இருக்குல்ல, நான் இங்கே மேலே போட்டிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன் கொஞ்சம் வாய்ஸ் வருது, கொஞ்சம் ரா ஆடியோஸ் வருது அப்படின்னு. சில கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் அழகாக தானே இருக்குது, அதை எதுக்கு கட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அப்படியே போட்டுட்டேன். ரொம்பலாம் வந்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. நிறையா நீங்கள் வீடியோஸ் பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்பலாம் எடிட் பண்ணி போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அது நேச்சராக இருக்கிறதே அந்த வீடியோவுக்கு அழகாக தான் இருக்குது, எதுக்கு அதை கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட். ஸோ அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இதில் இந்த வழியில் நடந்து போகிறதே வந்து ஒரு கொடுத்து வச்ச ஒரு விஷயம். அவ்வளோ குளுன்னு இருந்தது இடமே. அவ்வளோ அழகான இடம் அது. ஆக்சுவலி வீடுமே பக்கத்தில் தான், ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் தான் வீடு இருக்குது. இதோ இப்போது எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்காங்க இல்லையா, அங்கே கார்னரில் ஒரு ஒரு ஒயிட் கலர் ஒரு கோவில், அது குட்டி கோவில் மாதிரி அந்த இடம் தெரியுது இல்லையா, அங்கே தான் வீடு. உள்ளுக்குள்ளே குலதெய்வம். ஸோ அதனால் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஊர் வந்து நம்ம கொடைக்கானல் இருக்குது இல்லையா, இந்த ஊருக்குள்ளேருந்து வெளியே மெயின் ரோட்டுக்கு போகிறோம். மெயின் ரோட்டுக்கு போன உடனே அது வந்து ஹைவே. ஸோ அந்த ஹைவே வந்து கொடை ரோடுன்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல் ரோடு, வத்தலகுண்டு, நிலக்கோட்டை அது எல்லாமே போகிற ரோடு. ஸோ கொடைக்கானல் ரோடு. அதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஒரு குளிர்ச்சியாகவே இருந்துகிட்ருக்கும். அதனால தான் இந்த ஊர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த பொங்கல் அப்போல்லாம் வந்து ஊருக்கு போவோம். அப்போது வந்து அவ்வளோ பனியாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் பனி இருக்கும். சொல்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம த்ரிஷா வந்து ஒரு படத்தில் வந்து கேரட்டு கடிச்சிட்டு அப்படியே ஊதுவாங்க, புகையாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பனி இருக்கும் இந்த ஊரில். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் எங்களுக்கு இது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே எப்போவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே தான் நாங்கள் போவோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ ஹெவன். பெருமாள் வண்டி ஏன் தெரியுமா, என்னோடய வாய்ஸ் நான் பாதியிலே நிறுத்திட்டேன். எல்லோரும் கச்ச கச்சன்னு இப்போ பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கேட்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் பாதியிலே நிறுத்திட்டேன். எல்லோரும் பார்த்திங்களா, வந்ததும் அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கேங்காக பிரிஞ்சுட்டு கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கதை பேசுகிற கேப்பில் நம்ம வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். தம்பி தான் முதல் கை போட்டார் அரிசி. அதாவது நானும் தம்பியும் போய் போட்டோம் அரிசி. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒலை கொதித்து அந்த பொங்கல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் தம்பி வந்து அந்த கத்தியை தலையில் வச்சோடனே கத்துன்னு கத்துனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார். தூக்கம் வந்துருச்சு, கத்தி கத்தி சாருக்கு வந்து தூக்கம் வர ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்படியே லைட்டாக தூங்கவும் செஞ்சார். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவன் தூங்கினது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலை, அவனுக்கு மொட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் நேரம் அவன் வந்து அந்த சாமி பக்கத்தில் போட்டு வந்து தூங்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி சம்மங்கிலாம் தண்டத்துக்கு ஆக்சுவலி இது வந்து அது என்ன டைம் எடுத்து பறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காலையில் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து எங்கள் அத்தை பையன் பறித்தான். அதுவும் அப்படியே கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு
அதில் நடக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு சொல்லவே வார்த்தையே வரல. அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ நேச்சரான ஒரு விஷயம். ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கெடா வெட்டினாங்க. ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். பின்னாடி வந்து சாமிக்கு வேண்டிட்டு அங்கேயே கெடா வெட்டிட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இது ஆக்சுவலி நடந்தது வந்து போன வாரம். நான் வீடியோ வந்து லேட்டாக போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.